வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நிறைய காமனாக இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் அப்படின்றவாங்க. பொதுவாக கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப காமன். அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கேஸு, எனக்கு இது தொப்பை இல்லை, இது ஃபுல்லாக கேஸில் தான் சார் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட எனக்கு வயிறு ஊதுன மாதிரி இருக்குது, எப்பயுமே ஒரு ஹெவியாக ஒரு ஃபீலிங்லேயே இருக்குது, எனக்கு ஒரு பாடி லைட்டாகவே நான் ஃபீல் பண்ண முடியல அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில உணவு பதார்த்தங்களை கொஞ்ச நாள் அவங்க டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அதை அவங்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக தவிர்த்து விட வேண்டும். வேறு இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. எதை மெயினாக ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் அப்படின்னா, எதெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹை கேலரியோ, ரொம்ப கொழுப்பு பதார்த்தங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலும் உங்களால் ஈஸியாக டைஜஷன் பண்ண முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, லோ கேலரி என்று சொல்லக்கூடிய பச்சை காய்கறிகள், சாலட், அதையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படின்னா அப்போ அதை அவங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம். ஒரு வேக வச்சு காய்கறிகள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் பச்சையாக அவங்க சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிடும்போது அதில் உள்ள உட்பொருட்கள் அவ்வளவு ஈஸியாக டைஜஷன் நடக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் அதுக்கு இலகுவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் சமைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். அசைவ உணவை முடிந்தால் தவிர்க்கவும் அந்த பீரியடுக்கு, இல்லையா மேக்ஸிமம் குறைச்சிருங்க அசைவ உணவை. அப்போ இந்த இன்டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு குணமாகும். வயிற்றுக்கு நம்ம உடலுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். பாடிக்கு, நம்ம பாடியில் இயற்கையிலேயே நோயிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்கிறது. அதற்கு நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா தன்னைத்தானே அதை குணப்படுத்தி கொள்ளும். இதுதான் தத்துவம், உடலுடைய தத்துவமே இதான். நம்ம உடலே எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டூ மச் ஆஃப் காஷியஸ்னஸ் இல்லை ஓவர் காஷியஸ்னஸில் என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் நம்ம அப்படியே டம்ப் பண்ணிடுவோம். நம்ம சாப்பிட்லனாவே வீக் ஆயிடுவோன்னு சொல்லி ப்ராப்ளமே அங்கே தான் ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜங்க், குப்பை, இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள், அந்த காலத்தில் இவ்வளவு பாக்கெட்டில் போட்டது ரெடிமேடு, இவ்வளவு பேக்கரி உணவுகள்லாம் கொட்டி எங்கேயுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு சின்ன கடையில் கூட, ஒரு கிராமத்தில் கூட அப்படியே பாக்கெட்டில் அப்படியே சரசரமாக தொங்குது. அந்த கலரை வச்சே பிள்ளைங்கள்லாம் போய் சாப்பிட ஆரம்பிங்க. இவை அனைத்துமே கண்டிப்பாக வயிற்றுக்கு நல்லதல்ல. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி உணவுகளில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கூட இருக்குது. நம்ம பாக்கெட்டை படித்தோம் அப்படின்னா தெரியும். பெர்மிட்டட் கலர்ஸ், பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்வாங்க. அப்போ நிறைய லோக்கல் ப்ரொடக்ஷனில் அன்பெர்மிட்டடே இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்போ முடிந்தவரை தயவு செய்து இந்த விதமான நொறுக்கு தீனிகளை நாம் தவிர்க்க வேண்டும். பேக்கரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரொம்ப வயதானவங்க நான் இரவில் கீரை சாப்பிட்றது, இரவில் தயிர் சாப்பிட்றது, அதெல்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னாவே இன்டைஜஷன், கேஸு, வயிறு உப்பிசம் அதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதுக்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா, பொதுவாக நம்ம அடுக்கலையில் உள்ள ஒரு பெருங்காய பவுடர் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு குடிச்சிட்டு படுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். வேறு இல்லை சார், எனக்கு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பிடிக்கலை அப்படின்னா மோரில் பெருங்காயத்தை கலந்து குடிச்சிருங்க. அது கட்டி பெருங்காயனாலும் சரி, தூள் பெருங்காயனாலும் சரி, பெருங்காயம் நம்மளுக்கு உள்ளே போகணும். இது மட்டும் இல்லையா, சாப்பிட்ட உடனே டெய்லி என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான சோம்பு எடுத்து வாய் நிறையா வச்சுருந்து மென்று அந்த ஜூஸை உள்ளே எடுத்துக்கணும். இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் சுக்கு, மல்லி போட்டு கொதிக்க வச்சு அந்த டிகாஷனை குடித்தோம், சுக்கு மல்லி காஃபி குடித்தா கூட கேஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டுலன்ஸ் ஈஸியாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இது இல்லாமல் புதினா, இஞ்சி, இந்த ரெண்டையும் சேர்த்து ஜூஸ் போட்டு கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வெந்நீரோடு பருகுங்க. ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இவையெல்லாம் தேவையே அல்ல. இது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தழை, புதினா, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் தேன், இதெல்லாம் கலந்து ஒரு ஜூஸ் மாதிரி கலந்து குடிங்க. இதுவும் அந்த கேஸ் பிரச்சனையிலேருந்து உங்களை ஈஸியாக வெளியே வந்துடும். இதுவும் முடியல அப்படின்னா நாட்டு பூண்டு இருக்கும், அது சில ஒரு பற்கள் அந்த பேர்ல்ஸை மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் பால்லையோ இதுலையோ கொஞ்சமாக கலந்து அதை அந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிட்ருங்க. உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப 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 இம்ப்ரூவ் ஆகும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கழிவுகள் தேங்காது, கொழுப்புகளாக அது மாற்றப்படாது. எப்போ நம்ம டைஜஷன் சரியில்லையோ அது நிறைய உபாதைகளுக்கு வழிவகுக்கும்.
அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கத்தை கொஞ்சம் நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சின்ன பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.